ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரௌனியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு வந்து ஆர்டர் வந்து பீஸாக கட் பண்ணாமல் அப்படியே கேக் மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரௌனி நான் செய்யும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரௌனி செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து பட்டர் எடுக்க போகிறோம். அந்த பட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் ஸ்டேட்டில் இருக்கும் போது ஸ்டவ்லேருந்து இறக்கிடணும். இறக்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டார்க் சாக்லேட் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கும் போது அது நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டரும் அந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் வரும்போது நீங்கள் தனியாக வச்சிடணும். சுகரும் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட் நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடர் ஆக்குனதுக்கப்புறமா பவுலில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிடும். நம்ம வந்து எக் ஆட் பண்ண போகிறோம். 3 எக் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து எல்லாமே ஒரே டைம் ஆட் பண்ண போகிறதில்ல, 1 at a டைம். ஸோ ஒரு எக்கு ஒரு வாட்டி தான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். 1 எக் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இன்னொரு எக் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி 3 எக்கு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கலர் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் 1 டீஸ்பூன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் ஃபுல்லாக அச்சீவ் ஆகிற வரைக்கும், அதாவது லைக் அந்த க்ரீம் கலர்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்குமே நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீப் அ சைட். அண்ட் நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து மைதா பவுடரும் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஃபில்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபில்டரை வச்சே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த லம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஸ்பேச்சுலாக இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணுங்கள். நான் பண்ணுற இந்த ரொட்டேஷன்லேயே நீங்கள் பண்ணால் தான் வந்து ஸோ உங்களுக்கு ஏர் பாக்கெட்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரௌனி ஈஸியாக அச்சீவ் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்ட் வரணும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணுறத. ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான இந்த ஸ்கொயர் டென்னில் வந்து நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதை வந்து ஓடிஜியில் வைக்க போகிறோம். ஸோ 180 டிகிரிக்கு 30 to 45 மினிட்ஸில் வைக்க போகிறோம். ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, என்னோடய ஓடிஜி வந்து லைக் 75 டிகிரியில் தான் நான் வச்சேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது லைக் மேலே வந்து பர்ன்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஓடிஜி தான் ப்ராப்ளமு. ஸோ அதனால் இந்த மாதிரி பர்ன்ட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டெக்கர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எதுவுமே தெரியாது. ஸோ இது சாப்பிட்றதுக்கு வந்து லைக் பர்ன்ட் ஆன மாதிரிலாம் இருக்காது. பர்ன்ட் ஆன டேஸ்ட்லாம் வராது. ஜஸ்ட் மேலே மட்டும் தான் பர்ன்ட் ஆகிருக்கு. நம்ம அழகாக அது ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டெக்கர் பண்ணி நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட கஸ்டமருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.